சுயநலம் என்பது வேறு, சுய அன்பு என்பது வேறு. உங்களுக்காக நீங்க வாழ்றது, பல பேரு உங்களுக்காக வாழ்றதையே சுயநலம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. புரிஞ்சுங்க, இந்த மாதிரி நமக்காக வாழ்றது தப்பில்லை. நமக்காக வாழ்றதுதான் சக்தி. லக்ஸுரியா வாழ்றாங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறேங்க. எது பண்றது இல்லைங்க, பாத்திரம் கழுவுறது இல்லை, துணி துவைக்கிறது இல்லை. அது அம்மா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ரூல்ஸ் தான். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட புடவை வாங்கி தர சொல்றீங்க, 10 வருஷம் அவர் ஒரு தடவை கூட வாங்கி தரல. நேரா போங்க கடைக்கு, நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. செல்ஃப் கேர், தமிழ்ல சுய அன்பு. செல்ஃபிஷ், சுயநலம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்காக வாழ்றது சுய அன்பு, அடுத்தவங்களை கெடுத்துட்டு வாழ்றது சுயநலம். பல பேரு உங்களுக்காக வாழ்றதையே சுயநலம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க கணவருக்கு ஃபோன் பண்றீங்க 4 மணிக்கு, ஏங்க நைட்டு என்னங்க செய்யறது, சப்பாத்தி சுடலான் இருக்கேன். அவரு அதெல்லாம் வேண்டாம், இட்லி சுடுன்றாரு. இட்லி உங்களுக்கு பிடிக்காது, சப்பாத்தி பிடிக்கும். என்ன பண்றீங்க, அவர் சொன்னாருன்னு சொல்லி இட்லி சுட்டு சாப்பிட்றீங்கல்ல, உங்களுக்கு சுய அன்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கேர் அதுக்கு பேரு. அப்ப என்ன பண்ணணும், வரும்போது 4 சப்பாத்தி 4 இட்லி சுட்டு வச்சிருக்கணும். என்ன நீங்க பாரு, எனக்கு சப்பாத்தி பிடிக்குங்க, செஞ்சிருக்கேன், உங்களுக்கு இட்லியும் சாப்பிட முடியாதா, இது செஞ்சீங்கன்னா செல்ஃப் கேர்னு அர்த்தம். அதுக்காக இப்படி பண்ண சொல்லிங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க விட்டு கொடுக்குறேங்கிற பேர்ல உங்களுக்காக யாருமே வாழ்றது இல்லை, யாருமே செல்ஃப் கேரே பண்ணிக்கிறது இல்லைங்க. நான் 20 வருஷமா இந்த பணி பண்றேன் இல்லைங்களா, யோசிச்சு பாருங்க. 20 வருஷமா பண்றேன். எப்படி பண்ண முடியுதுன்னு கேட்டா, செல்ஃப் கேர் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். எனக்காக வாழ்வேன். மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஃப்ரெண்டோட டூர் போயிடுவேன், ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிடுவேன். ஃபேமிலியும் பார்த்துக்குவேன், ஆஃபீஸையும் பார்த்துக்குவேன். புது படம் வந்தால் எல்லாம் பார்த்துருவேன். எப்போ தோணுதோ ஓய்வு எடுப்பேன். என்ன பிடிச்சிருக்கோ போய் சாப்பிடுவேன். நான் எனக்காக வாழ்கிறேங்க. வாழ்ந்துட்டு அந்த சக்தியில் தான் உங்களுக்கெல்லாம் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் எனக்காக வாழாமல் அடுத்தவங்க மட்டும் வாழ்ந்துருந்தா இந்நேரம் ஆள் காலி. இதைத்தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சின்ன வயசில் இறந்துடுறாங்கல்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. விவேகானந்தர், நான் முத்துக்குமார், இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் என்னென்னா தனக்காக வாழாமல், பாரதியார், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துருக்காங்க, தனக்காக வாழ்கிறதே இல்லைங்க. அப்போ என்ன, வீக் ஆகிடுறாங்க, இறந்தே போயிடுறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா செல்ஃப் கேர் பண்ணணும், உங்களுக்காக வாழும் நேரத்தை அதிகரிக்கணும். எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னா, நமக்காக வாழ்ந்தா அது சுயநலம்னு புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவர் சப்பாத்தி வேண்டான்னாரு, நீங்க சப்பாத்தி சுட்டு வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க, உடனே அவரு சுயநலவாதி, சப்பாத்தி சுட்டு நீ சாப்பிட்ருக்க அப்படின்னா நீங்க சுயநலவாதி இல்லை, அவரு தான் சுயநலவாதி. எனக்கு இட்லி தான் வேணும்னு சொன்னார்ல, அவர் தான் சுயநலவாதி. ஒய்ஃப் சொல்றாங்களே சப்பாத்தி, ஏமா அப்போ நீ உனக்கு சப்பாத்தி சுட்டுக்கம்மா, எனக்கு இட்லி கூட சொன்னார்னா ஒரு சுயநலவாதி இல்லைங்க, செல்ஃப் கேருங்க. நீங்க ஒரு நாள் கடைக்கு போய் டிஃப்ரெண்ட்டான ஒரு பழம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடுறீங்க. ரொம்ப நாள் ஆசை அந்த டிஃப்ரெண்ட்டான பழத்தில் ஜூஸ் போட்டு சாப்பிடணும்னு. கரெக்டாக மிக்சியில் போட்டு எடுத்து குடிக்கலான்னு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. போகிறீங்க, சித்தப்பா வந்துட்டார். உடனே வாங்க சித்தப்பா உட்காருங்க, ஜூஸை கொண்டு போய் அவர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் செல்ஃப் கேரே இல்லைன்னு சொல்லுவேன். அவருக்கு தெரியுமா அந்த ஜூஸ் நீங்கள் போட்டீங்கன்னு, ஒழிச்சு வைங்க. அவர் ஹாலில் உட்காந்துருப்பாரு, உள்ள போய் குடிச்சிருங்க, அவருக்கு டீயை போட்டு கொடுங்க. இது தப்பு இல்லைங்கிறங்க. அவர் ஏன் சொல்லாமல் வந்தார், சொல்லியிருந்தா 2 கிளாஸ் போட்டுக்கலாமா? புரிஞ்சுங்க, இந்த மாதிரி நமக்காக வாழ்றது தப்பில்லை. நமக்காக வாழ்றதுதான் சக்தி. மீண்டும் சொல்கிறேன், நான் எனக்காக வாழும் நேரம் அதிகமாக வச்சிருக்கேன். அதனால தானே
இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். பல பேர் சமுதாய சேவை பண்றேன்னு சொல்லி தன்னை கவனிக்கிறதே இல்லையா, அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வருதுங்கிறாங்க. நான் வேண்டான்னு சொன்னீங்க. ஒரு அம்மா குழந்தைக்காக வாழுங்க, வேண்டான்னு சொல்ல. அது கூட உங்களுக்காக வாழ்றதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேங்க. உங்களுக்காக வாழாம ஏன் வாழ்றீங்கன்னு தான் கேட்குறேங்கிறேங்க. புரிஞ்சுங்களா? உங்களுக்காக வாழுங்க, மற்றவங்களுக்காக வாழுங்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை கேட்குறாங்க. அடுத்தவங்களுக்காக வாழணும்னா நமக்காக வாழக்கூடாதுன்னு யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. சில பேர் தனக்காக மட்டும்தான் வாழ்றாங்க, சில பேர் மற்றவங்களுக்கு மட்டும்தான் வாழ்றாங்க. நான் என்ன சொல்றேன், 50-50, நமக்கு பாதி அவங்களுக்கு பாதி, முடிஞ்சிருச்சு. அதான் நான் சொல்றேங்கிறேங்க. புரிந்து கொள்ளுங்கள். செல்ஃப் கேர் இல்லைன்னாவே நோய் வருங்க. சில பேருங்க, சில பெண்கள் காலை எந்திரிச்சுன்னு இந்த சிங்கில் போய் பார்ப்பாங்க இல்லைங்களா, அப்படியே சாப்பிட்ட பாத்திரம் கிடக்கும். இதுதான் பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமை. காலையில முதல்ல முழிக்கிறது அழுக்கு பாத்திரம். அதை கழுவிட்டு அதுக்குள்ள டீ கேட்பாங்க. ஒருத்தர் எனக்கு டீ காஃபி, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு சமையல் பண்ணிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு மாப் பண்ணிட்டு துணியை துவைச்சிட்டு கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்காக வாழல இல்லை. அப்போ நோய் இருக்குன்னு சொல்கிறேங்க. அப்போ உங்களுக்கு மன உளைச்சல் இருக்குங்கிறாங்க. வீட்டில் எல்லாருங்க இந்த பையன் பொண்ணுலாம் ஜாலியாக இருக்காங்க, லக்ஸரியாக வாழ்கிறாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறேங்க. எது பண்ணுறது இல்லைங்க, பாத்திரம் கழுவுறது இல்லை, துணி துவைக்கிறது இல்லை. புரிஞ்சுக்கங்க, உங்கள் வீட்டுக்கு இருக்கிற எல்லாரும் இந்தியாவில் தாங்க இப்படி. யூரோப் கண்ட்ரியில் எல்லாரும் ஈக்குவலாக வேலை செய்வாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒன்றா பாத்திரம் கழுவுவாங்க, ஒன்றா குழந்தை பார்ப்பாங்க. கேட்டு பாருங்க. இங்கே இந்த பழக்கமே இல்லைங்க. எல்லா வீட்லையும் பாருங்க, யாரோ ஒருத்தர் தான் அந்த வீட்டை தாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும், மற்றவங்க எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. குறை சொல்லிட்டு மரியாதை கொடுக்காம. அதான் கொடுமை உச்சகட்டங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும் நீங்க? நான் சொன்னல ஆட்டிடியூடு, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, செய்யறதா இருந்தால் புலம்பக்கூடாது, இதான் வராங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டில் இருக்கிற பையனை ஒரு வாரம் நீ தான் பாத்ரூம் கழுவணும்னு சொல்லுங்க. அப்பதான் அவருக்கு அது அருமை தெரியும். ஒரு வாரம் நீ உன் துணியை நீயே துவைச்சுக்கோ. மீண்டும் சொல்கிறேன், அது அம்மா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நீங்கள் அவர்களுக்கு அன்பு செலுத்தி திருப்பி தரலன்னா நிறுத்துங்க. இதே தான். பையனுக்கு வேற ரூல்ஸ் கிடையாது. இல்லை என் பையங்க நான் அப்படிதாங்க பண்ணுவேன்னா பண்ணுங்க, புலம்பாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேங்க. இதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட். எங்க நான் வந்து ஆட்டிடியூட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேங்க. இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியுது. நான் சின்ன வயசுலேருந்தே அதுதான் இருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலைன்னா அட் எனி காஸ்ட் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எங்கிட்ட பாவம் பார்க்கல இல்லை, நான் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்காக கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக மாறிட்டேன். அதனால் அது பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புலம்பிகிட்டே இருக்கீங்க. அதாங்க மறுபடியும் சொல்கிறேங்க. கடைசியாக சொல்கிறேன், இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். நல்ல குணங்களை கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல குணங்களை மற்றவர்களிடம் காமியுங்கள். அவர்கள் திரும்பி செய்யவில்லை என்றால் நிறுத்துங்கள், நிறுத்த முடியவில்லை என்றால் புலம்பாதீர்கள். இது எல்லாத்துக்கும், அன்புக்கு, பாசத்துக்கு, எல்லாத்துக்கும். புரிஞ்சுக்குங்க. சுயநலம் என்பது வேறு, சுய அன்பு என்பது வேறு. உங்களுக்காக நீங்க வாழ்றது சுய அன்பு. அதை செய்யறதுல யோசிக்காதீங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்காக வாழ்றத நீங்க என்ன பண்றீங்க, கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க.
இப்போ காலையில் உதாரணத்துக்கு நைட்டு வந்து ஒரு 10 சப்பாத்தி சொல்கிறீங்க, எடுத்துக்கொண்டு வைக்கிறீங்க. இந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த பையன் பொண்ணு ஹஸ்பண்டெல்லாம் மனைவிக்கு வேணும்னு யோசிக்காமல் எல்லாம் காலி பண்ணிடுவாங்கங்க. ஒரு அம்மா வீட்டில் இருக்காங்களே, அவங்க சாப்பிட்டாங்களா, சில வீட்டில் அப்படிதாங்க, அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. இவங்க பரவாயில்ல பையன் தானே சாப்பிட்டான். இப்படி இல்லைங்க. அப்படி பண்ணினாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, சுடும் போலவே 4 எடுத்து ஒழிச்சு வச்சிருங்க. எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நமக்காக வாழ்வதற்காக கவலைப்பட வேண்டாம், அது தவறல்ல. அடுத்தவர்களை டிஸ்டர்ப் பண்ணாம உங்களுக்காக நீங்க வாழலாம். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட புடவை வாங்கி தர சொல்றீங்க, 10 வருஷம் அவர் ஒரு தடவை கூட வாங்கி தரல. நேரா போங்க கடைக்கு, நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. கேட்டா ஹே எப்படி என்ன கேட்காம வாங்கலான்னு, கேட்டு தரல அப்ப கேட்காம தான் வாங்குவோம்னு சொல்லுங்கிறது. இது பண்ணலன்னா செல்ஃப் கேர் கிடையாதுங்கிறங்க. எனவே புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் செல்ஃப் கேர் பண்றாங்களோ அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாமெல்லாம் ஏன் நிம்மதியா ஹெல்த்தியா இல்லைன்னா செல்ஃப் கேர் பண்றதே இல்லை. இந்த வினாடி முதல் உங்களுக்காக வாழும் நேரத்தை அதிகரியுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பியாக வாழலாம்.